சிவகங்கை அருகே இரட்டை கொலை அரங்கேறியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே அண்ணன் தம்பி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மஞ்சு விரட்டு விழாவில் மாடு பிடித்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இரட்டை கொலை அரங்கேறியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே தொடர் கொலை, கொள்ளை மற்றும் வெடிகுண்டு சம்பவம் அரங்கேறிக்கிறது மக்கள் ரொம்ப பரபரப்பாகவும் அதை பதட்டத்திலேயே இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல் ஏற்பட்ட தகராறுல அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் காவல்துறையினர் தேடி வருகின்றாங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள நாச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஆண்டி மகன்கள் ஜெயசூர்யா, சுபாஷ், இவர் 2 பேருமே பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு மாடு வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. இவர் இருவருமே தனது நண்பர்களான சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே இருக்கிற அரண்மனை சிறுவையை சேர்ந்த ராஜேஷும், தாத்திரசம்பட்டியை சேர்ந்த நவீன், காளையார்கோவில் அருகே இருக்கிற கிருவச்சியை சேர்ந்த அஜய் ஆகிய 3 பேருடன் சேர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கும் மஞ்சு விரட்டு போட்டிகளை தனது மாடுகளை அவிழ்த்து விடுவதை வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஜூன் 22ஆம் தேதி பனங்குடியில நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில தனது மாடுகளை அவிழ்த்துட்ட போது அதனை புதுப்பட்டியை சேர்ந்த மதன் என்பவரோட நண்பர்கள் பிடித்ததாகவும் அதில் இரு தரப்பிற்கு ஏற்பட்ட தகராறு கைகலப்பானதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில ஜெயசூர்யா, சுபாஷ் ஆகிய இருவரும் தனது நண்பர்களான ராஜேஷ், நவீன் ஆகியோருடன் காளையார்கோவில் அருகே இருக்கிற கே நகர் பின்புறம் உள்ள சவுக்கு தோப்பிற்கு அருகே உள்ள விவசாய நிலத்துல தனது மாடுகளுடன் தங்கியிருந்தாரு. நேற்று நள்ளிரவு அந்த பகுதிக்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அண்ணன் தம்பிகளான ஜெயசூர்யா, சுபாஷ் இருவரையும் தரமாரியா வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி சென்றதாக இங்க அங்கிருந்து தப்பிச்சு போன கண்டு அதிர்ச்சி அடைந்த நண்பர்களான ராஜேஷ், நவீன் ஆகிய 2 பேருமே காளையார்கோவில் அருகே இருக்கிற காவல் நிலையத்தை தகவல் தெரிவிக்கவே உடனடியாக நள்ளிரவுல சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎஸ்பி சிபிசாய் தலைமையிலான போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துடன் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மஞ்சூரட்டில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா மாவட்ட காவல்துறைக்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமா தேடி வருகின்றன. தொடர் கொலை, கொள்ளை மற்றும் நேற்று நடந்த வெடிகுண்டு சம்பவத்தால மக்கள் ரொம்ப பதற்றத்தோட தான் இருக்காங்க. இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றது மாவட்ட காவல்துறை சமூக கோரிக்கை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.